Hi, hello, vanakkam, vandanam, suswagatam. Welcome to our YouTube channel. Nothing matters. இது எதுக்கு நாங்க நத்திங் மேட்டர்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம்னு அது இன்னொரு வீடியோல சொல்றோம். பட் இன்னைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் வீடியோ என்னோட ஸ்வீட் லிட்டில் பிரதர் ஹீஸ் பீன் தேர் வித் மீ ஃப்ரம் அ வெரி லாங் டைம் ஆஃப் மை ஜேர்னி அண்ட் ஹீஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் பிரதர். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல என்னோட லிட்டில் பிரதரை கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவனே கை தட்டிக்கிறான். அவனுக்கு பாருங்க மக்களே. சாட் ஜிபி கிட்ட கேட்கலாமா என்ன பேசுறதுன்னு? நல்ல ஐடியா இல்ல. சாட் ஜிபி கிட்ட நாங்க கேக்குறோம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா அதை தான் நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, யூ ரெடி? ஓகே ஜான். ஓ சாரி, இவனோட பேர் ஜான், மறந்து பேச. என் பேர் உங்களுக்கு தெரியுமா? என் பேர் ரூத். ஓகே, சோ போனால் போகட்டும் போடா. ஓகே, சோ இதுல என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா how about exploring the everyday life, like why we press the elevator button multiple times as if it will make it arrive faster. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எலிவேட்டர் அப்படின்னா லிஃப்ட்ல நம்ம போகும்போது அந்த பட்டனை என்ன பண்ணுவோம்னா நம்ம சும்மா அமுக்கிக்கிட்டே இருப்போம். ஐ மீன் மேபி லைக் சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கலாம், எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. சும்மா ஏதோ அது ஃபாஸ்டா போற மாதிரி, எப்படி நம்ம கேர் போட்டு ஃபாஸ்டா வண்டி 40, 60, 120 இந்த மாதிரி போற நினைப்புல நம்ம என்ன பண்ணுவோம்னா எலிவேட்டரும் என்ன பண்ணுவோம், சும்மா அமுக்கிட்டே இருக்கும். அதை ஏன் நம்ம பண்றோம்? சொல்லுங்க சோனவர்களே. எலிவேட்டர் ஏன் ஃபாஸ்டா அனுப்புறோம்லாம் தெரியாது. பட் எலிவேட்டருக்கு 2 பட்டன் இருக்கும் தெரியுமா? அப் அண்ட் டவுன். ஓகே, லிஃப்ட் கீழ இருக்கு. இப்போ மேல வரணும்னா எந்த பட்டன் சொல்லுங்க. வெரி பேட் அட் திஸ். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சீரியஸா போயிட்டு கீழ ரெண்டையும் அமுத்துவேன் because I don't know. இப்போ லிஃப்ட் மேல இருக்கு, அது கீழ வரணும்னா நீங்க கீழ இருக்க பட்டன் அமுத்தணுமா? லிஃப்ட் மேல இருக்கு, அது கீழ வரணும்னா கீழ இருக்க பட்டன் அமுத்தணுமா? நான் உங்கள்ட்ட கேக்குறேன். லிஃப்ட் உங்க ஃப்ளோர்ல இல்ல, இருந்திருந்தா நீங்க ஸ்ட்ரைட்டா உள்ள ஏறிப்பேன். லிஃப்ட் ஒண்ணு மேல இருக்கு இல்லனா கீழ இருக்கு. ஓகே, சில லிஃப்ட்ல எல்லாம் ஒரே பட்டன் தான் இருக்கும். ஓகேவா? நான் சில லிஃப்ட்ல 2 பட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க, அப் சைடு பட்டன், டவுன் சைடு. இப்போ லிஃப்ட் உங்க இடத்துல இல்ல, ஒண்ணு மேல இருக்கு இல்லனா கீழ இருக்கு. இப்போ நீங்க எந்த பட்டன் அமுத்துவீங்க? மேல இருந்துச்சுன்னா எந்த பட்டன் அமுத்துவீங்க? கீழ இருந்துச்சுன்னா எந்த பட்டன் அமுத்துவீங்க? நான் 2 பட்டன் தான் அமுத்துவேன் honestly. பட் நீ கேட்டதுக்காக மேபி மேல இருந்தா கீழ இருக்க பட்டன் அமுக்குவேன் because it has to come down, right? Obviously it has to come down. அதுதான் எல்லாரும் பண்ணுவாங்க. நீங்க எங்க போறீமோ அந்த பட்டன் தான் அமுக்கணும். அதாவது லிஃப்ட் நீங்க கால் பண்றதுக்காக பட்டன் கிடையாது. ஓகே, நீங்க போற டெஸ்டினேஷனுக்காக லிஃப்ட் டைரக்ட் பண்றதுக்கு தான் பட்டன். ஃபார் எக்ஸாம்பிள் 4th ஃப்ளோர்ல லிஃப்ட் இருக்கு. ஓகே, நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க. இப்போ நீங்க செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க. இப்போ நீங்க லிஃப்ட்டுக்கு அது ஃபுல்லா மோட்டர்ஸ் தான். எல்லாமே நீங்க என்ன ப்ரோக்ராம் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ லிஃப்ட் கீழே உங்களை கூட்டிட்டு போகும். ஆனா நீங்க எங்க போகணும்? 4th ஃப்ளோர் போகணுமா கிரவுண்ட் ஃப்ளோர் போகணுமா நீங்க டிசைட் பண்ணிட்டு 4th ஃப்ளோர்ல இருக்க லிஃப்ட்டை கீழே கூப்பிடுறீங்க. அப்படின்னா நீங்க 4th ஃப்ளோர் தான் திருப்பி போகணும் அப்படின்னா நீங்க மேல இருக்க பட்டன் அமுத்துனா அது என்ன ஆகும்னா மேல இருந்து கீழே ரீசெட் ஆகும். ரீசெட் ஆயிட்டு திருப்பி மேல போறதுக்காக அதுக்கான டைரக்ஷனை மாற்றும். இப்ப நீங்க கீழே பட்டன் அமுத்துனீங்கன்னா லிஃப்ட் என்ன யோசிக்கணும்னா கீழே போகணும்னு யோசிச்சு ரீசெட் ஆகாது, நிக்கும். அது திருப்பி கீழே தான் போகும் நீங்க மேல அமுத்துனாலும். அதோட ஏன்னா நீங்க கீழே போகணும்னு தானே ரூல் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு இப்போ அதுதான் லாஸ்ட் கிரவுண்டே லாஸ்ட் இருந்துச்சு, அதுக்கு மேல கீழ அந்த மாதிரி வராது. எப்படின்னா நார்மலா லிஃப்ட்ல இப்ப கம்பெனிஸ் எல்லா இடத்துலயுமே கிரவுண்ட் ஃப்ளோரை எப்பயுமே ஜென்ரலா வச்சிருப்பாங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு போற மாதிரி. ஓகே, இப்ப நீங்க டவுன் அனுப்புனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அது திருப்பி ரீசெட் ஆகுறதுக்கான டைம் எடுத்துக்கும் அந்த இடத்துல. ஸோ நீங்க மேல போகணும்னா மேல பட்டன் அமுத்தணும், கீழே போகணும்னா கீழே போற பட்டன் அமுத்தணும். லிஃப்ட் வர வைக்கிறதுக்காக பட்டன்ஸ் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சத்தியமா எனக்கு தெரியாது. சோ இனிமே நம்ம மேல போனோம்னா மேல பட்டன், கீழே போனோம்னா கீழே பட்டன் அமுக்கணும். நீ ஒரு நல்ல லிஃப்ட் ஆபரேட்டரா எல்லா தகுதியும் என் தம்பிக்கு இருக்கு மக்களே. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் क्वेश्चन. The strange habits people have in public restrooms. அதை டிஸ்கஸ் பண்ணி நம்ம என்ன தம்பி பண்ண போறோம்? வேண்டாம். ஓகே, the next question. நம்ம क्वेश्चन மாட்டிருக்கு. The weird things people do
when they think no one is watching. So when you think no one is watching at you, what is the weird thing? நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, உன்னை யாருமே கண்காணிக்கல அப்படின்னு நினைக்கிற டைம்ல நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணிருக்கியா ஜான்? சொல்லணும்னா கஸ்டர்ட் ஆப்பிள் சாப்பிட்டுருக்கீங்களா? கஸ்டர்ட் ஆப்பிள் அந்த ஷெல் ஷெல்லா இருக்கும் கஸ்டர்ட் யா ஆப்பிள். கஸ்டர்ட் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதை நீங்க ஓபன் பண்ணி ம். திருப்பி மூடினீங்கன்னா அது அப்படியே செட் ஓகே பழம் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரியே இருக்கும். சின்ன வயசுல வந்து ஒண்ணு பழுத்து இருந்துச்சுன்னா அதை ஓபன் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு திருப்பி அப்படியே வச்சுட்டு போயிடுவோம். அதே மாதிரி ஒரு 2-3 தடவை பண்ணா பழமே முடிஞ்சிடும். முடிஞ்சிரும். ஆனா அங்க வெறும் ஷெல் மட்டும்தான் இருக்கும். யார் அடுத்தது வந்து அது பழமா இருக்குன்னு நினைச்சு எடுக்கிறாங்களோ உங்களுக்கு அவங்களுக்கு வெறும் ஷெல்லு தான். கடைசியில முட்டைக்குள்ள என்ன ஒண்ணும் இருக்க போறது இல்ல. இதுல இருந்து லைஃப் நீ என்ன சொல்ல வர? ஏதாவது கருத்து? கருத்து ஒண்ணும் இல்ல, தூக்கி போட்டு போக வேண்டியது. இதே ஒரு கருத்து தான் மக்களே, பாத்துக்கோங்க. லைஃப்ல ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகுதுயா, என்ன பண்ணும், தூக்கி போட்டு சைலண்டா போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கணும். லெட்ஸ் நாட் கீப் ஹேங்கிங் டு திங்ஸ் லைக் ஐயோ இது ஒர்க் அவுட் ஆகுது அது ஒர்க் அவுட் ஆகுது. அதுதானே தம்பி நீங்க சொல்ல வரீங்க மக்களுக்கு? யாருக்கு அந்த ஆப் அடிக்குதுன்னு யாருக்கு தெரியும்? நமக்கு வந்துச்சுன்னா தூக்கி போட்டு போக வேண்டியது. இது என்ன பர்சனலா ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுடா, வேணாம். ஓகே, சோ weird things, I mean like நான் I mean childhood ஏதாவது awkward things பண்ணிக்கிற மாதிரினா, நான் ரொம்ப I been like a tomboy. ஓகே, என்னோட வீட்ல நீங்க கேட்டீங்க அப்படின்னா I been like சூப்பர் நட்டோரியஸ். உங்ககிட்ட நான் சொல்லணும்னே தேவையில்லை, இந்த வயசுக்குமே இப்படி இருக்கேன், அது வேற விஷயம். அப்ப நினைச்சு பாரு அந்த வயசுல நான் எப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு. சோ லைக் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் ஒன் இன்சிடென்ட் லைக் if I want to tell you, it's like what I did was like my mom was my teacher when I was doing my second grade. My mom was my teacher, I mean like she was my class teacher. So I was a first rank student. Obviously என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் ஒரு first rank student, ஒரு மேதாவி மாதிரி தெரியுதா என்ன பார்த்தா? அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். Okay, so I was a first rank student. So அவங்களுக்கு தான் இந்த கிளாஸ் லீடர் பேட்ஜ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் மானிட்டர், கிளாஸ் மானிட்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ ரெப்ரஸன்டேட்டிவ் இப்போ சொல்றோம் நம்ம. So I was a class leader, so அந்த badge என்கிட்ட இருந்துச்சு. So my mom, who was my class teacher, she told me like okay Ruth, I'm going out for some 10 minutes because we have a teachers meeting, and please take care of the class. Like remember நம்ம ஸ்கூல் டேஸ் 90s kids know this, நம்ம பேரெல்லாம் என்ன பண்ணுவோம், போர்ட்ல எழுதுவோம், plus plus போடுவோம். நீங்க I mean if you going on talking, we do all these things, you remember that? So I was Silent like, moments. yeah. So with the office, what I was doing is like I was just sitting and I was like, okay, this person is talking. I was writing name. One guy, his name is Praveen. Praveen, if you're watching this video, I'm so sorry. Okay. So there was a guy named Praveen, and what I did was I was actually he's a very quiet guy, and but that day was going on talking with somebody. The next person was going on talking, and I told Praveen, please don't talk. He didn't listen to me. Again he started talking. I put plus plus plus. So the plus was going on like at least 5 times. Plus 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 and I put it. 6th time I lost my temper. You know what I did? Duster எடுத்து தூக்கி அவன் மண்டையில போட்டுட்டேன். I don't know what happened. Duster எடுத்து இப்படி போட்டோன்னு it started bleeding. full ரத்தம். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. I didn't know what to do. It started bleeding so badly. Then I was so scared. What will my mom come and tell me? Then I was like, I called I mean, like Ayama. She was there. So I just called her and I just told Ayama, see, this happened like this. Then they just took him to the hospital. By the meantime, the parents teacher meeting got over and I think they had to put a stitch for him. So Manipal Hospital was nearby. So they had to put a stitch for him. They got him back. So after they got him back, the teachers also came back and everybody full, you know, right, if something happens in the school, it's like viral update. And my mom comes to me and she was like, what did you do? I was like so quiet sitting in my table. I didn't know. I was like literally shivering. கை காலெல்லாம் அப்படியே நடுங்குது. My mom was like, what did you look? அங்க எடுத்த photo தான். I
she just asked me what did she came near my table. She was like, Ruth, what did you do? And the table விட்டு எந்திரிச்சு ஒரு full class 5 round, me and my mom, we are like rounding. She is having stick in her hand. I'm like, mommy, no, mommy, no, mommy. And like running. Then that guy's parents came. They were cool about it. They didn't tell anything. My mom only was like hitting me. Like, "Mama, that's okay. இதெல்லாம் ஆகும் சகஜோதா." I was like, sorry, auntie. Then I said sorry. So I've been that notorious, you don't know, till my college life. Uh, Even if you ask my teachers, if you ask my director, they will still tell you like you were such a notorious kid. நான் குவைட்டா கிளாஸ்ல உட்கார்ந்ததுல ஏதாவது ஒன்று I really like doing. So it's all like old funny times, la John. Do you miss கண்டிப்பா. it? எனக்கு அதுல ஒரே ஒரு டவுட் தான். நீங்க தூக்கி போட்ட டஸ்டர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சா, இல்ல உங்களுக்கு அவ்வளவு பவர் இருந்துச்சா, இல்ல அந்த பிரவீன் அவ்வளவு வீக்கா இருந்தா? Okay. இல்ல அந்த காலத்துல you know what dusters we had was like that wooden one, not what we have. இப்பெல்லாம் duster யூஸ் பண்றாங்கன்னே தெரியல. இன்னொன்னு ஞாபகம் இருக்கா டஸ்டர்? ஞாபகம் வந்துச்சு. இப்ப என்ன ஸ்மார்ட் கிளாஸ். இன்னொன்னு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. when I was talking about duster, remember we used to go to the next class B section. எதுக்காக சொல்லு பாப்போம், எதுக்காக exactly. Ma'am, I'll get duster. Ma'am, I'll get duster. எதுவுமே இருக்காது. ஒண்ணு யாரையாவது சைட் அடிக்க போவோம், இல்லைன்னா somebody will be there on a சும்மா to cut the class. Atleast அந்த என்ன ஒரு 10 seconds next class will go and get it. At least for that we'll be so curious. If ma'am asks us, 10 பேர் எழுதிப்போம். 10 people used to get out. சாக் பீஸ் இருந்தா ஹெட் மாஸ்டர் ஆபீஸ்ல போய் சாக் பீஸ் எடுக்கிறது, எடுத்துட்டு வரும்போது 1-2 இல்ல, பழைய பாக்ஸா இருந்தா பாக்ஸோட தூக்கிட்டு வந்துடும். பாதி சாக் பீஸ் இருந்தாலும் பாக்ஸோட தூக்கிட்டு வந்துடும். எதுக்கு? தூக்கி போட்டு விளையாடுறது. கலர் சாக்பீஸ் வர ஞாபகம். அதுதான் இந்த ஒயிட் சாக்பீஸ் கூட நான்லாம் கலர் சாக்பீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல எவ்வளவு ஒழிச்சு வச்சிருந்தேன். சார், பிரின்சிபல் சார், சாரி சார், நீங்க அன்னைக்கு தேடி இருக்கலாம் யார் அந்த கலர் சாக்பீஸ் எடுத்துட்டு போனாங்க. அது காரணம் யாரும் இல்லை, நான் மட்டும். ஓகே, the next topic. Okay, John, I got this. The funniest typos or autocorrect fails. autocorrect fails. ஏதாவது நீ ஃபன்னியா ஏதோ டைப் பண்ண போய், இப்ப நீ சப்போஸ் எஃப்னு டைப் பண்ணி அது வேற வேர்டா போய் டெல் சொல்லு. இது ஆட்டோ கரெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நானே தப்பா தான் டைப் பண்ணுவேன். அவன் எப்படிதான் வந்து ரொம்ப உண்மையை பேசுவான், அதனால நீங்க அது தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலி சொல்லணும்னா ஆட்டோ கரெக்ட் தான் இப்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல, நான் அடிக்கடி ஜம்பிள் பண்ணுவேன் எல்லாத்தையுமே. எக்ஸாம்பிள் ஓடிபி வருது அப்படின்னா 5276 அப்படி இருக்குன்னா நான் 5726 அப்படின்னு வாசிப்பேன். அதாவது நான் பாக்குறது கரெக்டா தான் இருக்கும், ஆனா என் மைண்ட் வந்து அப்படியே நடுவுல இருக்க 2 நம்பரும் ஜம்பிள் ஆகும். இப்ப டக்குன்னு இப்ப வந்து பேர்ட் BIRD நம்மளுக்கு நார்மலா தெரியுதா, ஆனா நான் இது டக்குன்னு யோசிச்சு எழுதும் போது BRIDன்னு எழுதுவேன். புரியுதுங்களா? அந்த ஐ 6 இடத்துக்கு போயிரு, 6 ஐ இடத்துக்கு வந்துடும். அதுதான் நீ வந்து கண்ணாடி போட்டு பேசினா கொஞ்சம் வாசிக்கிறது யோசிக்கிறது எல்லாம் கரெக்டா இருக்கும், ஆனா எழுதுறதோ டைப் பண்றதோ அந்த டிஃபரன்ஸ் வரும். இப்போ ஆபீஸ்ல வந்து எங்களுக்கு லாகின் வந்து ஓடிபி இல்லாம லாகின் பண்ண முடியும். அப்போ ஓடிபி வரும்போதெல்லாம் இப்பெல்லாம் கையில நோட்டும் பேப்பரோட தான் போறது. ஏன்னா யோசிச்சுட்டு வந்தேன்னா நம்பர் அப்படியே ஜம்பிள் ஆகி அங்க எரர் வரும். அந்த மாதிரி நானா டைப்போ எரர் பண்ணிக்குவேன். ஓகேவா? அது ஆட்டோ கரெக்ட்ல மாறணும்னு அவசியம் இல்லை, அது ஆட்டோ கரெக்ட்ல கரெக்டா தான் போகணும். I have lot of experience ன்னு நினைக்கிறேன். இப்போ I think ரொம்ப ஆட்டோ கரெக்ட். I mean few years back அவ்வளோ இருந்தில்ல ஆட்டோ கரெக்ட் எல்லாம், அப்படி இருந்தில்ல. இந்த ஆட்டோ கரெக்ட் அன்னைக்கு இருந்திருந்தா என் வாழ்க்கை மாறிப்போம். கொஞ்சம் நானும் ஆட்டோ கரெக்ட் ஆகியிருப்பேன். ஆனா I didn't have the option of auto correct, but I wish I can auto correct myself now. மாறாது, மாறும். நம்பிக்கைதான் வாழ்க்கை, நம்பிக்கைதான் வாழ்க்கை. Be positive, be positive. Okay, next question. Unusual talents or skills people possess அப்படின்னா இது தமிழ்ல சொல்லு.
unusual talents or skills people possess. அதாவது வித்தியாசமான ஸ்கில்ஸ். டேலண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கோ. இது சொல்லும் போதுதான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது, சின்ன வயசுல ஸ்கூல்ல இருக்கும்போது நிறைய இதெல்லாம் பண்ணுவேன். எக்ஸாம்பிள், நமக்கு இதை படிக்கிறத தவிர மீது எல்லாமே சூப்பரா வரும். அது வேற விஷயம், அதை ஒரு சைட்ல வச்சுக்கலாம். ஓகேவா? அதுல என்னன்னா இந்த சாக்பீஸ்ல பேர் எழுதுறது தெரியுமா? சாக்பீஸ் என்னன்னா ஒரு பிளாட் சர்ஃபேஸ் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காம்பஸ் இல்லைன்னா பெண்ணை வச்சு அதுல வந்து லெட்டர்ஸ் வந்து ஸ்கல்ப் பண்ணணும். அது ஸ்கல்ப் பண்ணி அது தனியா அழகா தெரியற மாதிரி கலர் எல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய பேருக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். சும்மா. ஆனா நான் ஸ்கூல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதே விஷயத்த செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க ஆன்லைன்ல. அதுக்கப்புறம் அந்த பென்சில் நிப்ல பண்றது அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. இதெல்லாம் நான் வெட்டியா தான் நான் உட்காந்து செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த எப்படி சொல்ல, எரேசர்ல வரையலாம். எக்ஸாம்பிள் ஃபுல்லா இந்த கார்பன் எடுத்து பேப்பர் ஃபுல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் எரேசரை வச்சு நீங்க வரைஞ்சீங்கன்னா அது வந்து அழகா தெரியும், ஒயிட் அண்ட் பிளாக் கான்ட்ராஸ்ட்ல. இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு தான் எதுவும் தெரியல போல. இந்த வடிவேல் சொல்லுவானே ஒரு காமெடியில, இந்த சாங் எவனோ அந்த பேர், இதெல்லாம் என்ன பாட்டுதான், இதெல்லாம் இந்த லிரிக்ஸ் எல்லாம் நான் இளையராஜா போகும்போது அவர் சும்மா எடுத்து அவர் பாடுறாரு. அந்த மாதிரி இதெல்லாம் எங்க தம்பி ஜான் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. இதை நான் ரொம்ப பெருமையாக, வெரி ஹம்பிள் டு சே திஸ். நல்லா இருக்குல்ல சொல்லும் போது. ரொம்ப கேவலமா. Skill in imitating animal sounds with surprising accuracy. Hey, animal sounds பண்றதெல்லாம் பெரிய விஷயம். ஜான், டாங்கி சவுண்ட் பண்ணு. அன்றா. டாங்கி சவுண்ட் பண்ணு ஜான். டாங்கி சவுண்ட். அப்படியே வராது. டாங்கி சவுண்ட் எப்படி வரும்? டாங்கி சவுண்ட். அது ஆடு. சாரி. டாங்கி சவுண்ட். டாங்கி சவுண்ட் எப்படி? கூகுள். Come on, where is the donkey sound? என்ன donkey sound ஞாபகம் வர மாட்டேங்குது. என்னடா? நம்ம ரொம்ப ஓல்ட் வெர்ஷன் ஐட்டமோ. donkey sound போட்டு கேட்டிருக்கீங்க? கேட்டிருக்கேன். வெளியில ஸ்டாப் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட். இது வீட்டுல அடிச்சு அடி வாங்கி அழுது கடைசி அந்த ஒரு பதட்டத்துல அழுவா தெரியுமா? எக்ஸாக்ட்லி அந்த சவுண்ட் தான். ஜானுக்கு ஒரு சவுண்ட் கொடுப்போம். நான் ஒரு சவுண்ட் பண்ணல, நீ ஒரு சவுண்ட் பண்ணு. இரு ஒரு கஷ்டமான சவுண்ட் கொடுப்பேன். ஹார்ஸ் சவுண்ட் பார்ப்போம். ஓகே, உங்களுக்காக என் தம்பி ஜான் இந்த சவுண்ட் இப்ப பண்ணி காட்டுறேன். இத கொஞ்சம் ஹை பிட்ச்ல எடுத்துட்டு போனீங்கன்னா கரெக்டா இருக்கும். பண்ணு ஜான். வரலையா? கேவலமா இப்ப ஏதாவது சொல்லிடும், கழுவி கழுவி ஊத்திரும். நெக்ஸ்ட்